வணக்கம் சுபிக்ஷா டிவி நேயர்களே. நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோல ஜூலை 2024 மீனராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு பலனை கொடுக்க போகுதுன்னு பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலுக்கு வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு பிடித்த வீடியோஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் 2024 மீனராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கும் பொழுது, சனி விரய சனியாக நீடித்து ஜூலை மாதம் முழுசு இருக்க போகிறார். குரு 3ஆம் இடத்தில் ராசி அதிபதியாகிய குரு 3ஆம் இடத்திலே நீடித்திருக்க போகிறார். ராசிக்குள்ளேயே ராகும் 7ஆம் இடத்துல கேதுவும் இருந்து நம்மளுடைய பங்குதாரர்கள், நண்பர்கள், குடும்பத்தாரினருக்கு இடையே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு கால சூழ்நிலை வந்து உண்மையே தொடர்ந்து தான் போயிட்டு இருக்குது. மாத பயிற்சி பெறக்கூடிய கிரகங்கள் எப்படி மாறுதுன்னு பார்த்தா, 7ஆம் தேதி ஜூலை மாதமே பார்த்தீங்கன்னா சுக்கிரன் 4ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துக்கு வருகிறார். அதே மாதிரி 17ஆம் தேதி சூரியனும் 5ஆம் இடத்துக்கு வருகிறார், கடகத்துக்கு வருகிறார். செவ்வாய் ஆட்சி பலத்தோட 2ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் 3ஆம் இடத்துக்கு சேர்ந்து குரு ராசி அதிபதியோட செவ்வாயும் சேருகிறார். எப்பொழுது? ஜூலை 13ஆம் தேதி. புதன் பார்த்தீங்கன்னா ஜூலை 20ஆம் தேதி வந்து அதுக்கு பிடித்த நட்பு வீடான 6ஆம் இடமா இருந்தாலும் சிம்மத்துக்கு வருகிறார். ஸோ இத்தகைய ஒரு பயிற்சி வந்து மீனராசிக்காரர்களுக்கு எப்படி ஒரு பலனை கொடுக்க போகுதுன்னு பார்த்தா, ஓரளவுக்கு 5ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன் வர்றது நன்மையே. ஏன்னா சுக்கிரனும் சூரியனும் இந்த மாதிரி ஒரு சேர்ந்து 5ஆம் இடத்துல வர்றது குழந்தைகள்னால சில அனுகூலங்கள், பூர்வ புண்ணிய விஷயத்துல நல்ல விஷயங்கள், இது வரைக்கும் 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரிய சுக்கிரன் இருக்கும் பொழுது சில முயற்சிகள் எடுத்ததுக்கு சில பலன்களும் சில அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான்ங்கிறது நம்ம கண்டிப்பா எடுத்துக்கணும். அதே சமயத்துல செவ்வாய் வந்து 3ஆம் இடத்துக்கு வந்து குருங்கிற ஒரு சுபகிரகத்தோட சேர்ந்து ராசி அதிபதியாகவும் இருக்கக்கூடிய குருவோட சேர்ந்து விருச்சிக ராசி 9ஆம் வீட்டு அதிபதியாகிய செவ்வாய் வீட்டையே செவ்வாய் பார்ப்பது பார்த்தீங்கன்னா 9ஆம் வீடு வலுப்பெறுகிறது. 9ஆம் வீடுங்கிறது பாக்கியங்கள், பூர்வீகம், தந்தையார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் வலுப்பெறும் பொழுது கொஞ்சம் ஒரு பூர்வீக விஷயங்கள், தந்தையார் மூலம் விஷயங்கள ஒரு ஒரு சுப ஒரு நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் உண்டு, யோகம் கிடைக்கக்கூடிய உண்டு. ஏன்னா 5ஆம் இடமும் ஓரளவுக்கு பரவாயில்லை, 9ஆம் இடமும் வலுக்கும் பொழுது இது வரைக்கும் நீங்க வந்து சில முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருந்தால், தொழிலதிபர்கள் பார்த்தீங்கன்னா சில ப்ராஜெக்ட்ஸ்க்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு ஓப்பனிங் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஏன்னா ராகு இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வருடமாக ராசிக்குள்ள இருந்து பல குழப்பங்களும், ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸு, நம்மளுடைய லாங் டேர்ம் பிஸ்னஸ் விஷயங்கள், கிளைண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஒரு குழப்பத்தையும் பிரச்சனைகளும் கொடுத்து ஒரு புது வாழ்க்கைக்காக புது டிரான்சிஷனரி டைம் ஸ்டார்டிங்கான ஒரு டைம் போயிட்டு இருக்கிற டைம்ல இப்படி ஒரு மாத கிரகங்கள் பயிற்சி வந்து ஓரளவுக்கு சில விஷயங்கள் சரி இல்லைனாலும் 1-2 கிடைத்து விட்டது, 1-2ல ஒரு கிளாரிட்டி கிடைச்சதுங்கிற மாதிரி இருக்கும். புதனும் பார்த்தீங்கன்னா நட்பு வீட்டுக்கு வர்றப்போ மாணவர்களாகிய மீனராசிக்காரர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு இது வரைக்கும் இருந்ததோட இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு கிளாரிட்டியும் ஒரு ஃபோக்கஸும் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக, குறிப்பாக மாதத்தின் செகண்ட் ஹாஃப் என்று சொல்லப்படுகிற 3வது 4வது வாரங்கள் குடிக்கிறது. ஸோ தவறில்லை. இந்த மாத கிரகத்தின் பயிற்சி பார்த்தீங்கன்னா மீனராசிக்கு ஒரு சப்போர்ட்டிங்காகவும், இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் ஓரளவுக்கு நல்ல அனுகூலமும், குடும்பத்தில் ஒரு சுபிக்ஷமும் ஒரு அன்னோனியமும் பெருகக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கு. பட் என்னதான் இருந்தாலும் மீனராசிக்கு விரயசனி நடக்குது, 7 சனியோட ஸ்டார்டிங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுல பார்த்தீங்கன்னா செலவுகள் நீடித்து போயிட்டே தான் இருக்கும். என்ன ஒரு முயற்சி, என்ன ஒரு நல்ல ஒரு ப்ராஜெக்ட்ஸோ ஒரு ஒரு முன்னேற்றமோ இருந்தாலும் செலவுகளுக்கு வந்து எப்பவுமே வந்து பஞ்சம் இருக்காது. அந்த விஷயங்கள் இருக்கும். அது சுப செலவுகளாக செய்யக்கூடிய ஒரு விஷயமாக நீங்க மாத்திக்கணுங்கிறது தான் நல்ல ஒரு விஷயமாக இருக்க முடியும். ஸோ அதே சமயத்துல ராசி வந்து ராகுவால் பாதிக்கப்படுவதனால் மன கிளாரிட்டியில சில பிரச்சனைகள் இருக்கும். நம்ம என்ன செய்ய போறோம் அப்படிங்கிறதுக்கு 1-2 தடவை நீங்க யோசிச்சு செய்யணும். எந்த எந்த ஒரு பலனுக்காக இந்த செயல் செய்யறோங்கிறதுல வந்து கிளியரா இருக்கணும். இல்லைன்னா ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணி முடிக்கிறது வேற விஷயத்துல முடிச்சிருவோம். அது மாதிரி ஒரு விஷயங்கள் குழப்பத்தையும் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு மாணவர்களாக இருந்தாலும் சரி, தொழிலதிபர்களாக இருந்தாலும் சரி, அதே சமயத்துல வேலையில எம்ப்ளாய்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கும் கொடுக்கும். ஸோ கொஞ்சம் அடுத்தவங்களோட பழகிறப்போ, கிளைண்ட்ஸோட பழகிறப்போ, கொலீக்ஸோட பழகிறப்போ நீங்க வந்து என்ன சொல்ல நினைக்கிறீங்கிறதுல ஒரு தெளிவும் ஓரளவுக்கு கிளாரிட்டியும் இருக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் பட்சத்தில் ஒரு நல்ல சாதகமான பலன்களை நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு தசாபுக்திகள் அடிப்படையில் வந்து ஜென்ம ஜாதக பிரகாரம் நல்ல தசைகள் போகும்பொழுது நான் சொன்ன சாதகமான பலன்கள் அதிகமாகவும்,
ஒரு 6-8 தசைகள் நடந்து அந்த தசைகள் வந்து கொஞ்சம் திருக்பலம் இல்லாமல் பாவத்துமா நடக்கும்பொழுது நான் சொன்ன சாதகமற்ற பலன்கள் கொஞ்சம் அதிகமாக வர வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு எது மாதிரி தசைகள் வருதுங்கிறத நீங்கள் பார்த்துக்குங்க. மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.